வந்து நைட்டு ஒரு 11 மணி வரைக்கும் படிச்சுப்பேன். படிச்சுட்டு பயம் வந்துச்சு. அதனால வந்து லிஸ்ட் நெக்ஸ்ட் டேஸ்ட் படிக்கும் போது நீங்க வந்து ஒரு ஹாரர் மூவி பார்க்கறதா இருக்கட்டும், இல்ல சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி பார்க்கறதா இருக்கணும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ சுஜாதா கோயம்புத்தூர் தாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் இல்லாம ஒரு பேயும் இல்லாம ஒருவேளை நீங்க பேய நம்புறவங்களா அப்படின்னா எனக்குள்ள வந்து பேய் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இல்ல நீங்க சயின்ஸ் வந்து அப்படின்னு சொல்லிட்டா சயின்ஸ்ல உள்ளதுதான் இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனாலும் சில நேரத்துல வந்து கான்ட்ரடிக்ஷன் ஒரு வேலை இதுவா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பொறுத்தவரைக்கும் வீட்டுல ரெண்டுமே இருக்கிற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுவேன். அது வந்து ஒவ்வொருத்தவங்களோட பெர்ஸ்பெக்டிவ். நீங்க வந்து எதுல பிலீவ் பண்றீங்களோ அதுதான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? சோ இது வந்து எப்போ வந்து எழுதுனா 1991 எழுதுறது. சோ இப்போ வரைக்கும் வந்து 67 எடிஷன் வரைக்கும் அது. சோ நான் வந்து இது இப்போ போன வீக் தான் படிச்சேன். போன வீக் படிச்சுட்டு செம்மையா இருந்துச்சு. வந்து நைட்டு ஒரு 11 மணி வரைக்கும் படிச்சுட்டு படிச்சுட்டு பயம் வந்துச்சு. அதனால வந்து நெக்ஸ்ட் அவ்வளவு பயமா இருந்துச்சு. நீங்க வந்து இந்த புக் வந்து படிச்சு பாருங்க. நீங்க வந்து ஒரு த்ரில்லர் வந்து வேணும் அப்படின்னாலும் ஓகே, இல்ல உங்களுக்கு சயின்ஸ் ஃபிக்ஷன் வேணும் அப்படின்னாலும் ஓகே, இல்ல பேரை பத்தி பார்க்கணும் அப்படின்னாலும் ஓகே. புக் வந்து அவ்வளவு சூப்பரா இருக்கு. சோ இதுக்கு வந்து எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னு சொன்னா, லீனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்திருக்கா. அந்த பொண்ணு வந்து என்னன்னா அவளுக்கு அப்பா அம்மா இருக்கு. சோ அது வந்து என்னன்னா அவங்க கார்டியன் தான் பாருங்க. சோ அவனுக்கு 18 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகும்போது அவங்களுக்கு வந்து அந்த சொத்தை எல்லாம் மாத்தி கொடுக்கறதுக்காக அவங்க சித்தப்பா வந்து என்ன பண்ணிருப்பாங்க, லாயர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ அவளோட ஃப்ரெண்டு மூலியமா என்னன்னா 2 லாயர் வருவாங்க. லாயர் வரும்போது அவங்க சித்தப்பா இந்த மாதிரி வந்து சொல்லுவாரு, லீனாவை பத்தி அந்த சொத்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் பத்தி சொல்லுவாரு. சொல்லிட்டு உங்களுக்கு பேய் இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. அந்த கதை ஸ்டார்ட் ஆகும். சோ அது வந்து யாரு வந்து கொலை பண்றாங்க, இல்ல இவங்களே வந்து யாராச்சும் வந்து கூட்டமா இருந்து சரி பண்றாங்களா. சோ அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு பேஸ் படிக்கும் போது நீங்க வந்து ஒரு ஹாரர் மூவி பார்க்கறதா இருக்கட்டும், இல்ல சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி பார்க்கறதா இருக்கணும். அது வந்து உங்களோட வாழ்க்கையிலேயே வந்து அப்படி தெரியும். அவங்களோட இமேஜினேஷன் அவங்க எல்லாரும் இப்படிதான் இருக்காங்க, இப்படிதான் கொலை பண்றாங்க அப்படின்றாங்க. அவங்க சூப்பரா சொல்லியிருக்காங்க. அந்த ஒவ்வொரு பேஸ் படிக்கும் போது நெக்ஸ்ட் பேஸ் நம்ம சீரிஸ் பார்க்கலாம், கொரியன் சீரிஸ் பாக்குற மாதிரி நெக்ஸ்ட் எபிசோட் மாத்திக்கிட்டே போற மாதிரி இந்த புத்தகம் உங்களால கீழே எல்லாத்துக்கும் சூப்பரா இருந்துச்சு. சரி, எனக்கு ரொம்ப ஃபேவரட்டா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. நீங்க வேணும்னா நீங்களும் அதை வாங்கி பாருங்க. சோ அதுல வந்து பேய் நடந்து போறதா இருக்கட்டும், அது நடந்து போறதே என்னன்னா சயின்ஸ் ஃபிக்ஷன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. எப்படி பேய் நடந்து போகும் அப்படின்னு சொல்லி இப்ப கணேஷ் வசந்த் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கேரக்டர் தான் வந்து முக்கியமா இருப்பாங்க. அது கணேஷ் வந்து லாரி, வசந்த்ங்கிறவங்க வந்து அவங்களோட அசிஸ்டன்ட். சோ அவங்க ரெண்டு பேரும் இதை கண்டுபிடிக்கிற மாதிரிதான் இருக்கும். சோ அவங்க ரெண்டு பேரும் எந்த இஷ்யூஸ் இருந்தாலும் ஃபேஸ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். நீங்க நீங்க வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அதை வந்து படிச்சுக்காங்க. ஓகேவா? சோ இதோட இது வந்து அமேசான்லயும் இருக்கு, பிளிப்கார்ட்ல இருக்கா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. சோ நான் இதை வந்து வாங்கிதான் படிச்சேன். ஓகேவா? சோ அதனால நீங்க வந்து அமேசான்லனாலும் வாங்கி படிங்க, இல்ல வந்து டேரக்டா பெஸ்ட் இருக்காங்க போயிட்டு வாங்கிக்கோங்க. சோ மறக்காம படிச்சுட்டு ரிவ்யூ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. சோ இதே மாதிரி சயின்ஸ் ஃபிக்ஷன் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? சோ நான் வந்து இப்பதான் சயின்ஸ் ஃபிக்ஷன் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். அது எனக்கு ரொம்ப இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் சயின்ஸ் ஃபிக்ஷன் ஹாரர் மாதிரி. சூப்பரா இருந்துச்சு. அதனால வந்து கிட்டத்தட்ட 2 நாள் அந்த புக் வரைக்கும் வெளில வர முடியல, அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. சோ நீங்க படிச்சது இந்த மாதிரியே எதுவும் புக்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ இந்த புக் நான் தமிழ்ல தான் படிச்சேன். தமிழ் தான். நம்ம தமிழ்ல வந்து நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் புக் படிச்சேன். நான் வந்து இங்கிலீஷ்லயும் ஹாரர் பண்ணிருக்கோம். தமிழ்ல வந்து அடிச்சு முடியாது, என்னன்னாலும் நம்ம லாங்குவேஜ்லயும் அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. சரி, நீங்க பாத்துட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கீழே மறக்காம. சோ இதே மாதிரி இன்னும் ஃபியூச்சர்ல நிறைய வீடியோஸ் வரும் அப்படின்னு சொன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? சரி, இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களை பாருங்க. அது வரைக்கும்